திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுவரை மொத்தம் 4 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுவரை மொத்தம் 4 பேரின் சடலங்கள் தற்போது வரை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. வணக்கம். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவு விபத்தில் தற்பொழுது 4 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மீட்பு பணி நடந்து வரும் இடத்தில் அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஆகியோர் அங்கு தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு எது மாதிரியான ஒரு சூழல் என்பது அங்கு இருக்கிறது, எது மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து அவர் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிடம் கேட்டறிந்து வருகிறார். இதுவரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 4 பேரது சடலம் என்பது மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மண் சரிவில் சிக்கியுள்ள மேலும் 3 பேரை மீட்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 35 டன் எடை கொண்ட ராட்சத பாறை ஒன்று அந்த வீடுகள் மீது விழுந்ததாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சுமார் 20 அடி அளவிற்கு மண் குவியல் என்பது மூடியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண் குவியலை அகற்றும் பணி என்பது கடந்த 20 மணி நேரமாக நடைபெற்று வந்ததாகவும் அதற்கு சில ராட்சத எந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தியதாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பாறையை உடைப்பது கடுமையான சவாலாக இருந்ததாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை திருவண்ணாமலை மாவட்ட வாசிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு முன்பாக இந்த அளவுக்கு கனமழை பெய்ததில்லை, இது போன்ற நிலச்சரிவு என்பது அந்த பகுதியில் நடந்ததாகவும் இல்லை. மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வஉசி தெருவில் தான் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்தடுத்து அதே பகுதியில் இன்று மீண்டும் ஒரு சிறிய அளவிலான மண் சரிவு என்பது ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியினர் தெரிவித்திருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் இந்த சூழ்நிலை எப்படி கையாள்வது என்பது குறித்து தொடர்ந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் பெய்த தொடர் மழை காரணமாக இந்த வஉசி நகர் பகுதியில் இந்த மண் சரிவு ஏற்பட்டதாகவும் அந்த ராட்சத பாறை சரிந்துள்ளதால் மலையடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் வீடுகளின் மீது அந்த பாறையும் மண்ணும் விழுந்ததாகவும் அதில் 35 டன் தோராயமாக எடை கொண்ட ராட்சத பாறை சுமார் 20 அடி மண் குவியல்களில் அந்த வீடுகளை மூடியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவுக்கு காரணமாக இருப்பது தொடர் மழை என்று தீயணைப்புத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மண் சரிவு காரணமாக ராஜ்குமார் என்பவரின் வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் மேலும் 2 வீடுகளும் மண் சரிவுக்குள் பாதி அளவு சிக்கியிருந்ததாகவும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகளில் குடியிருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் இந்த மண்ணில் புதையாமல் தப்பியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்குமாரின் வீட்டிற்குள் அவரது மனைவி மீனா, அவரது குழந்தை 2 பேர் மற்றும் அருகில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த குழந்தைகள் 3 பேர் என மொத்தம் 7 பேர் இந்த மண் சரிவுக்குள் சிக்கியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வீட்டுக்குள் இருந்தவர்கள் நிலை என்ன என்பது குறித்து தொடர்ந்து தெரியாமல் இருந்த சூழ்நிலைதான் தற்பொழுது 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள் கௌதம், இனியா என்ற 2 சிறுவர்கள் இருப்பதால் பக்கத்து வீடுகளைச் சேர்ந்த தேவிகா, வினோதினி உள்ளிட்ட 3 பேர் அங்கு விளையாடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த விளையாடுவதற்காக சென்ற குழந்தைகளும் பரிதாபமாக இந்த மண் சரிவுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த பகுதியினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த நிலையில் ராட்சத பாறையை தொடர்ந்து அகற்றி தற்பொழுது அவர்கள் சடலமாக 4 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர், பேரிடர் மீட்புத் துறையினர், மாவட்ட அதிகாரிகள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மலைப்பாதை என்பதாலும் இடர்பாடுகள் அதிகமாக இருப்பதாகவும் வாகனங்கள் மேலே எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மீட்பு பணிகளில் மேற்கொள்வது சிரமமாக இருந்ததாகவும் அதிகாரிகள் தரப்பில் தற்பொழுது சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வந்ததாலும் இந்த மீட்பு பணியை திட்டமிட்டபடி செய்ய முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் தெற்கு பகுதியில் சுமார் 1000 அடி அளவுள்ள உச்சி மலையில் பலத்த சத்தம் என்று இன்று கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு மண் சரிவு ஏற்பட்டதாகவும்
வழக்கமாக பச்சை பசேல் என காட்சியளிக்கும் நிலையில் தற்பொழுது மண் குவியல்கள் அந்த பகுதியில் தென்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக பேரிடர் மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கு சென்று பார்த்த பொழுது அங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மண் சரிவு நடந்த உண்மைதான், ஆனால் அது ஒரு வனப்பகுதியாக இருப்பதால் அந்த அளவுக்கு சொல்லும்படியாக பாதிப்பு இல்லை என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த யாரும் பதட்டப்பட வேண்டாம், யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. எனவே பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்துள்ளவர்கள் முகாம்களில் சென்று தங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை அந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த மண் சரிவு காரணமாக தற்போது வரைக்கும் 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி தான் வஉசி நகரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் காட்சி. இந்த வஉசி நகரில் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு, இந்த மண் குவியலுக்கு உள்ளாகத்தான் அந்த வீடு என்பது இடதுபுறமாக இருந்தது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடுகளுக்குள் தான் விளையாட சென்ற சிறுவர்கள் தற்பொழுது சிக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். முழுவதுமாக, அதாவது இந்த ராஜ்குமார் என்பவருடைய வீடு முழுவதுமாக மண் மற்றும் பாறையால் சூழப்பட்டிருந்தது என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உள்ளே இருப்பவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக மீட்பு பணிகளை தொடர்ந்து பல்வேறு சிரமங்கள் மத்தியில் மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள்.